அப்ப நம்மளே ஒரு கை பாத்துருவோமா? பாத்துருவோம். ஒரு பாத்திரத்துல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, சோடா மாவு, தனி மிளகாய் பொடி, பெருங்காய பொடி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதே போல மிக்ஸ் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா இதே போல போட்டு அது பாதி வெந்து வந்ததுக்கு அப்புறமா பெரட்டி விட்டு நாம போட்ட எல்லா போண்டாவும் இதே போல வெந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து தட்டுல போட்டாச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்ப்போம். சூப்பரா. எப்படி உண்மையே முறுமுறுன்னு வேற லெவல்ல இருக்குடா. அம்மா போய் கொடுக்குமா? நான் இந்த சுட சுட போண்டா எடுத்துக்கலாம். சுடுதுடா. எப்படிமா இருக்கு? உண்மையிலே சூப்பரா இருக்குடா. இது அப்பாவுக்கு 2 வைங்க.